இன்றைக்கி நம்ம காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. பச்சரிசியை நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு இட்லி குண்டால் வச்சு நம்ம ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணி போட்டு துணியை நனைக்காத போட்டு இந்த மாதிரி மாவை வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காவை இந்த அளவுக்கு எடுத்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் தண்ணி இல்லாத தேங்காவாக எடுத்து கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 3 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகாயும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை இறக்கிடலாம். மாவை இறக்கி கட்டிகள் இல்லாமல் உடைச்சி நம்ம தாளிப்பை சேர்த்துட்டு அது கூட நம்ம சால்ட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துட்டு இப்போ பச்சை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இது பாருங்க இப்படி எடுத்துட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பிடிச்ச இவங்களை ஆவியில் வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டு வச்சு நம்ம ஆவியில் வேக விட்டு எடுத்தால் நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கனாவே போதும். அவ்வளோதாங்க. சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.